வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸில் செய்ய போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவு இனிப்பு கொழுக்கட்டை. அதுக்கு நம்ம ஒரு பேனில் 50 to 60 கிராம் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். ஸோ உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரையை ஒரு டம்ளர் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதும் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது அதில் ஏதாவது தூசிகள் இருந்தால் அது உங்களுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் 1 கப் சத்து மாவு, ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல், இந்த கொதிக்க வச்ச சர்க்கரை தண்ணி பாகு மாதிரி வேண்டாம், ஜஸ்ட் சூடானால் போதும், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி அளவுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பதத்தில் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் பிடிச்சி வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஆவி காட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். சத்து மாவு பாலாக குடிக்க விரும்பாதவங்களுக்கு வீக்லி 2 times or 3 times இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுக்கும் போது சத்தாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக ஒன்று பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவு பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. டீட்டெயிலாக வேணும்னா சத்துமாவு வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.